சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தத்தின் 12வது ஸ்லோகம் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இப்போ வடுவூர்ல ராமனை சேவிக்கிறோம். உற்சவர் ராமர் எப்படி விளங்குகிறார்னா, கம்பீரமாக கையிலே வில்லையும் அம்பையும் ஏந்தி கொண்டு விளங்குகிறார். அதை கலைக்கண்ணோடு பார்த்தா எப்படி தெரியறதுன்னா, தாட்டகையை அடுத்து ராமன் வதம் பண்ண போறார். வதம் பண்ணுவதற்கு தயாரான நிலையில் கையில வில்லம்பு வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும், அதே திருக்கோலத்தில் ராமன் காட்சி அளிக்கிறார். அதனால அந்த புன்னகையோடு கூடிய ராமனுடைய அந்த தோரணை தோற்றத்தை சேவிச்சார் வில்லூர் சுவாமி. ஆஹா, தயாராயிட்டான்ப்பா, நம்முடைய அறியாமை என்னும் தாட்டகையை இவன் அழிக்க போறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த தாட்டகாவதம் செய்த போது ராமன் எப்படி புன்னகைத்தான்கிறத அப்படியே இந்த ஸ்லோகத்தில், பாலஸ்பந்தத்தின் 12ஆம் ஸ்லோகத்தில் வடித்து காட்டுகிறார் வில்லூர் சுவாமி. ஸ்லோகத்தை எல்லாரும் தயாரா இருப்பேன்னு நம்புகிறேன். ஸ்லோகத்தை எல்லோருமா சீதாராமர்கள் முன்பு சேவிப்போம். வத்யேயம் வனிதேதி மாவகதயாம் காவ்யஸ்ய மாதா பிசா வாஞ்சந்தி விபுதாதிநாத ரஹிதம் லோகம் ஹதா விஷ்ணுனா இத்தம் காதி சுதோதிதாம் ஸ்ருதவதோ வாச்சம் ரகுத்தம் சதே யன் மந்தஸ்மிதம் ஆனனே சமபவத் சத்யம் ததேதத் பிரபோ என்பது ஸ்லோகம். இப்ப என்னன்னா, விஸ்வாமித்திரர் ராமன்ட்ட சொல்றார். ஏற்கனவே 2 ஸ்லோகங்கள் விஸ்வாமித்திரர் தான் சொன்னதாக பார்த்தோம். முதல்ல என்ன சொன்னார்? இவள் சுந்தரி இல்ல, சுந்தஸ்திரீ. இவர் யக்ஷி கிடையாது, ராட்சசி. இவ அபலை பெண் கிடையாது, பெரிய பலம் மிக்கவள். இவள் மனிதர்களின் நரம்புகளை மாலையா அணிஞ்சுட்டு இருக்கா, மனிதர்களையே சாப்பிடுபவள், பொண்ணுடுன்னார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா, ராமா, இவளை பெண் என்று நினைத்து மட்டும் கருணை காட்டாதே, தோற்றத்தில் மட்டும்தான் பெண், உள்ளுக்குள்ளே எல்லாம் வஞ்சனை, செயல்கள் எல்லாம் அதர்மம், பொண்ணுடுன்னார். இப்ப அடுத்து 3ஆவதாக ஒரு விஷயம் சொல்கிறாராம் விஸ்வாமித்திரர். என்னன்னா, ஒரு பெண்ணை கொல்லலாமான்னா, பெண்ணை கொல்வது தப்புதான். ஆனா அந்த பெண் தவறு செய்யும் போது, இப்போ ஒரு மரண தண்டனைக்குரிய குற்றம் செய்யும் போது அப்ப தண்டிப்பது உண்டே, அதற்கு ஏதாவது பிரசிடென்ட், முன்பு நடந்த சம்பவம் இருக்கான்னு கேட்போம் இல்லையா? அதற்கு ஒரு வரலாறு விஸ்வாமித்திரர் சொல்றார். வத்யேயம் வனிதேதி மாவகதயாம் காவ்யஸ்ய மாதா பிசா. என்னன்னா, காவிய மாதா என்று சுக்கிராச்சாரியாருடைய தாய். சுக்கிராச்சாரியார் என்பவர் அசுரர்களுக்கெல்லாம் குரு. அந்த சுக்கிராச்சாரியாருடைய தாய்க்கு காவியமாதா என்று பெயர். அந்த காவியமாதா என்ன பண்ணாலாம், வாஞ்சந்தி விபுதாதிநாத ரஹிதம் லோகம் ஹதா விஷ்ணுனா. அந்த காவியமாதா என்பவள் அசுரர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து தேவர்களை எல்லாம் அழிக்கணும்னு பார்த்தா, தீய செயல்கள்ல ஈடுபட்டா. அப்போ விஷ்ணுவாகிய நாராயணன் என்ன பண்ணா, அந்த காவியமாதா கெட்ட வழியில போறா, அசுரர்களை எல்லாம் இன்னும் வளர்த்து விடுகிறாள். சுத்தமா தேவர்களே இல்லாத உலகம், இந்த உலகத்தில் தேவர்கள்னு யாருமே இருக்கக்கூடாது, அசுரர்கள் தான் இருக்கணும்னு நினைச்சா. இப்படி நினைக்கலாமா? இப்படிப்பட்ட ஒரு நபர் இவ்வளவு தீங்கு செய்யறான்னா அவளை அழிக்க வேண்டும் என்று லோகம் ஹதா விஷ்ணுனா, விஷ்ணுவாகிய நாராயணனே அழித்தானே. விஸ்வாமித்திரர் மறைமுகமா சொல்றார், நீதானே இப்ப நாராயணனா அவதாரம் பண்ணியிருந்த, நீதானே அழித்தாய். அப்போ ஒரு பெண் என்பதால் அங்க கருணை காட்டல, அவ தப்பு பண்றான்னா நாராயணன் அழித்தான். அது போல இவளால எத்தனை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், எவ்வளவு பேர் தாடகையால கஷ்டப்படுவா. அதனால இவள்கிட்ட கருணை காட்டாத, அழிச்சுடுன்னாராம். இத்தம் காதி சுதோதிதாம் ஸ்ருதவதோ வாச்சம் ரகுத்தம் சதே. ராமா, இந்த விஸ்வாமித்திரருடைய வார்த்தையை கேட்டபோது நீ புன்னகை செய்தாயினார் வில்லூர் சுவாமி. ஏன் ராமன் சிரிச்சானா? விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்றானா அந்த புன்னகை வாயிலா, சுவாமி, நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லணுமா, இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? நீங்க ஆச்சாரியன், இவளை அழி, கொல் என்று சொன்னால் நான் கொல்ல போறேன். ஆச்சாரியன் என்னைக்குமே தன்னுடைய உபதேசத்தை ரேஷனலைஸ் பண்ணி சொல்லணும்னு தேவையில்லை, நீங்க சொல்லிட்டா நான் செய்வேன் நானும். இதை கம்பர் ரொம்ப அழகா சொல்றார். என்னன்னா, ராமன் விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்றானா, சுவாமி, நீங்க ஆச்சாரியன், 4 வேதங்கள் ஒரு விஷயத்தை செய்யன்னு சொல்லி எங்க ஆச்சாரியன் செய்யாதேன்னு சொல்லிட்டா நான் அந்த விஷயத்தை செய்ய மாட்டேன். 4 வேதங்கள் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் எங்க ஆச்சாரியன் செய்யன்னு சொல்லிட்டா நான் அதை செய்வேன். அப்போ 4 வேதங்கள் சொல்வதை விட எங்கள் ஆச்சாரியனுடைய நாவில் இருந்து என்ன வார்த்தை வருகிறதோ அதுதான் எனக்கு பெருசு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளவெல்லாம் அடி எனக்கு விளக்க வேண்டுமா? இப்போ அழிக்கிறேன் பாருங்கள் தாட்டகையை என்று விஸ்வாமித்திரருக்கு உணர்த்தும் விதமாக, ராமா, அப்போது நீ புன்னகை செய்தாயே, அந்த புன்னகையைத்தான் எங்களுக்கு காட்டிக்கொண்டு இதோ வடுவூரிலே எழுந்தருளி இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்போ இந்த ஸ்லோகத்தில் புன்னகைக்கான காரணம் என்னன்னா,
விஸ்வாமித்திரர் பல உதாரணங்கள் சொல்லி இந்த பெண்ணை அழிப்பதில் தவறில்லைன்னார். அதுக்கு ராமன் பதில் சொல்றான், சுவாமி நீங்க உதாரணமே சொல்ல வேண்டாம், ஆச்சாரியன் சொல்லிட்டா சிஷ்யன் கேட்கணும் என்பதை புன்னகை வாயிலாக தெரிவித்து பானம் போட்டு தாடகையை முடிக்கிறான். கம்பர் சொல்கிறார் அல்லவா, சொல்லொக்கும் கடியவேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளெனப் போயிற்றன்றே என்னும்படி பானத்தால் தாடகையை முடித்தான். அப்போ நான் அழித்து காட்டுகிறேன்கிறத உணர்த்துவது அந்த புன்னகை. அடுத்து இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா, வேற என்ன, ஆச்சாரியன் சொன்னால் சிஷ்யன் கேட்டு நடக்க வேண்டும். அதற்கு ஆச்சாரியன் விளக்கம் கொடுக்கணும்னு கூட தேவையில்லை. அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டார்னா அதுதான் நமக்கு மருந்து, ஆத்மா உஜ்ஜீவிப்பதற்கான அமுதம் அதுதான். அப்போ ஆச்சாரியன் வாக்கை கேட்டு சிஷ்யன் நடக்கணுங்கிறத இதிலே ராமபிரான் நமக்கு உணர்த்தினான். மூன்றாவது என்ன பலன், இந்த ஸ்லோகத்தை ராமன் முன்னாடி விண்ணப்பிப்போம், புன்னகையை அனுபவித்து ராமனை வழிபடுவோம். வழிபடுவதால் என்ன பலன்னா, வழிபடுவதே முக்கிய பலன். அத்தோடு வத்யேயம் வனிதேதி மா வகதயாம் காவ்யஸ்ய மாதா பிசா வாஞ்சந்தி விபுதாதிநாத ரஹிதம் லோகம் ஹதா விஷ்ணுனா இத்தம் காதி சுதோதிதாம் ஸ்ருதவதோ வாச்சம் ரகுத்தம் சதே யன்மந்தஸ்மிதம் ஆனனே சமபவத் சத்யம் ததே தத் பிரபோ என்று சொல்லி ராமனை வணங்கினால் நமக்கு தீயவர்களோடு சகவாசம் என்று இல்லாமல் நல்லோர்கள், ஆச்சாரியர்கள், சான்றோர்கள், பரம பக்தர்கள் இவர்களோடு கூடியிருக்கும் பாக்கியத்தை ராமனுடைய புன்னகையே நமக்கு அனுகிரகம் பண்ணும். இனி தாட்டகாவதம் ஆயிடுத்து. அதற்கடுத்தபடியாக விஸ்வாமித்திரர் மகிழ்ந்து ராமபிரானுக்கு பல அஸ்திரங்கள், மந்திரபூர்வமாக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், அஸ்திரங்களை வழங்குகிறார். அப்போ ஒரு புன்னகை இருக்கிறது பாருங்க. ராமாயணத்துல எந்த சம்பவமுமே மிஸ் ஆகாது. அடுத்த முக்கியமான ஒரு கட்டம், அப்போது ராமன் புன்னகை செய்ய போகிறான். அதை அடுத்த பகுதியிலே காண்போம். நன்றி, வணக்கம்.